அல்லேலூயா. ஏற்ற வேலை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பிய கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். இன்று பேச போகிற வார்த்தை அதுதான். எங்களுக்கு கிருபை செய்கிறதான கிருபாசனத்துக்குள்ளாக நாங்கள் செல்லுவது அவசியமாக இருக்கிறது. மறுபடியுமாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைக்குள்ளாக வாருங்கள். உங்களுடைய அவதானத்தை நீங்கள் செலுத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தை குறித்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானதாய், அது ஒரு பெரிய அத்தியாவசியமாக இருக்கிறது. எங்களுடைய சரீரத்துக்கு நாங்கள் 3 வேளை எப்படியாக உணவு உட்கொள்ளுகிறோமோ அதே போல் ஜெபமும் தேவனுடைய வார்த்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜெபம் இல்லை என்றால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியுற்றதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஜெபம் இல்லை என்றால் எங்களுக்கு தோல்வி. ஜெபம் இல்லை என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு எங்களால் முகம் கொடுக்க முடியாது. பிரச்சனைகள் சவால்கள் வருகிற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாவிட்டால், அவருடைய கிருபாசனத்தில் நாம் இல்லாவிட்டால், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நம்ம இல்லை என்றால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இந்த இடத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக நான் கர்த்தர் என்னோடு பேசினார். ஜெபத்தை குறித்து பேசும்படியாக. ஜெபத்தை குறித்து பேச வேண்டுமாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் அங்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை நான் நன்றாக உணர்ந்த நேரத்தில் நான் உபவாசம் வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்று வரை நான் தேவனுக்குள்ளாக உபாசித்து அவருடைய சமூகத்துக்குள்ளாக இருந்து இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நமஸ்கார நேரத்தில் நான் பின்பதாக இருந்து நான் நமஸ்காரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய தொடுகையை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம்தான் வந்திருக்கிற இன்று அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ளாக இன்று உங்களை கொண்டு செல்ல போகிறார். ஜெபிக்க போகிறேன், ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக அமர போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் செல்ல போகிறீர்கள். என்னுடைய ஆவியில் கர்த்தர் இந்த காரியத்தை வைத்தார். இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக திரையின் வழியாக நமக்கு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை அங்கு திரையாக கிழித்து எங்களுக்கு இந்த கிருபாசனத்துக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு செல்வதற்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், இந்த கிருபாசனை, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு நபர் மாத்திரமே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியும். ஏனென்றால் பிரதான ஒரு ஆசாரியன் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, அந்த கிருபாசனைக்குள்ளாக சென்று தேவனுடைய பணிவிடையை, செய்தியை பெற்றுக்கொண்டு வருகிறதான காரியம்தான், காலம்தான் இந்த பழைய ஏற்பாடு. ஆனால் இந்த எபிரேயர் 10:19 எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தின் மரணத்துக்கூடாக எங்களுக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லக்கூடியதான வழியை, மார்க்கத்தை அவர் எங்களுக்கு புதியதான ஒரு வழி, அந்த இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புதியதான ஒரு வழியை, புதிய ஜீவனின் வழியை, மார்க்கத்தை கர்த்தர் எங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வழி, இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கு உடைக்கப்பட்டது. அன்று தேவாலயத்தில் திரைச்சீலை அங்கு மேலிருந்து கீழே கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படியாக கிழிக்கப்பட்டு அவர் எங்களுக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நேரடியாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக செல்லுவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்குரிய வழியை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குகிறது இந்த காரியம்?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரமே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவனுடைய கிருபையை தேவனுடைய கிருபா சண்டையில் போய் பெற்றுக்கொள்ள முடியும் பிரதான ஆசாரியன் மாத்திரமே. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக அவன் இடத்துக்கு செல்ல வேண்டும். ஆனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கூடாக எங்களுக்கு வழியை, ஒரு மார்க்கத்தை, ஒரு புதிய ஜீவனை எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவருடைய சமூகத்தில் அமரும்படியாக, செபிக்கத்தக்கதாக, நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அங்கு ஏற்படுத்தி கொடுத்தார். மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, மிகவும் அருமையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டு, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனிடத்தில் போய் பேசுவதற்கு தேவன் எங்களுக்கு வழிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? பிதாவினிடத்தில் சேருகிறதான ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு அப்படியான ஒரு காரியத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் அங்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் செய்கிறதான பயங்கரமான பரிசுத்தமுள்ளதான தேவன். பரிசுத்தம் இல்லாத நாங்கள், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எங்களை நாங்கள் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சேரும்படியாக ஒரு புதியதான ஒரு காரியத்தை, வழியை கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாங்கள் புறம்பே இருந்தோம், நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம், நாங்கள் அந்நியர்களாய் இருந்தோம். அவர் நமக்காக சமாதானக்காரனாராகினார். அவருடைய மரணத்துக்கூடாக எங்களை பிதாவினிடத்தில் அவர் ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு தான், அந்த சமாதானம் தான் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. தேவனோடு பேசக்கூடிய, உறவாடக்கூடியதான ஒரு மிக பெரியதான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து அங்கு எங்களுக்காக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு வெளியாகிறதுக்கு, தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக அமர்ந்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பெரியதான ஒரு உதவியாய் அவர் இருந்திருக்கிறார். நேரடியாக ஒரு பாக்கியம், நேரடியாக இயேசு கிறிஸ்துவை காணுவதற்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு பிறகு நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். எங்களுக்கு தேவன் காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்குள் அமரக்கூடிய மார்க்கத்தை, வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தை மறந்து நாங்கள் ஜெபிக்காதபடி எங்களுடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையில் இருந்து வெளியில் உலகத்துக்கு வாழக்கூடியதான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் பாடினோம், எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியர் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் எங்களுக்கு அவருடைய மரணத்துக்கூடாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவருடைய சமூகத்துக்குள் அவருடைய கிருபா சண்டத்தை காணக்கூடிய வழியை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அதற்கு பிறகு ஆவியானவரை அச்சாரமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நாங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அங்கு ஆவியானவர் எங்களுக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எபேசியர் 1:17-19 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும்
பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்தில் பவுல் எபேசியருக்காக ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கு எபேசியர் 1:4 அதிகாரத்தில் ஆவியானவர் நம்மை சுதந்திரத்தின் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு நாங்கள் மீட்டு கொள்ளப்படும் நாளுக்கென்று அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பு இருக்கிறது. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி மீட்பு ஒன்று இருக்கிறது. கடைசியாக நாங்கள் செல்லக்கூடியதான ஒரு இடம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த மீட்புக்கென்று அந்த அச்சாரம் என்று சொல்லப்படுகிறதான நேரத்தில் அது முற்பணமாக செலுத்துகிறது. அதாவது முதல் அந்த மீட்பு நாளுக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை அங்கு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் அவருடைய முற்பணமாக பரிசுத்த ஆவியானவரை அச்சாரமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், எங்களுடைய சுதந்திரத்தின் எங்களுடைய மீட்பின் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அச்சாரமாக அங்கு முன்னுறுதியாக அங்கு ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்தில் பவுல் எபேசியருக்கு எப்படி ஜெபிக்கிறார்? ஒரு பொதுநலமான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவனை அறிகிற அறிவு இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் உம்முடைய அறிவை, நீர் யார், நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக பவுல் அங்கு ஜெபிக்கிறார். ஆவியிலிருந்து இந்த எபேசியர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் ஒரு பொதுநல ஜெபத்தை அங்கு தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறது காரணம், உங்களை ஜெபத்துக்குள்ளாக நீங்கள் எப்படி நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் சில காரியங்களை எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரதுக்கு காரணம், நாங்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், நாங்கள் ஏன் தேவ சமூகத்துக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும், எங்களுக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏன் ஜெபம் அவசியமாய் இருக்கிறது என்ற காரியத்துக்குள்ளாக உங்களை நான் நடத்த போகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நாங்கள் அறிகிற அறிவில் இருக்கும் போது தேவனுடைய அறிவு, தேவனுடைய மகத்துவம் இன்னதென்று நாங்கள் அறிகிறதான நேரத்தில் எங்களுக்கு இலகுவாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்துக்குள்ளாக இருந்து அவரை துதிப்பதற்கு, அவரை நமஸ்கரிப்பதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவருடைய மகத்துவங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் தேவையாயிருக்கிறது. பவுல் அதுதான் சொல்றார் இந்த இடத்துல, அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவரே நீ கொடும் என்று. மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யம் அல்ல, மகிமையின் தேவனுடையதான ஐஸ்வர்யம் என்ன என்பதை அந்த ஐஸ்வர்யத்தில் பவுல் அங்கு விரும்புகிறார். உலக ஐஸ்வர்யத்தில் இல்லை, ஜனங்கள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தில் அவர்கள் நிரம்ப வேண்டும். தேவனுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இந்த ஜனங்கள் நிற்க வேண்டும் என்று பவுல் விரும்புவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய கடைசி மீட்பின் நாளுக்காகவே. ஏனென்றால் நாங்கள் பாடினோம், எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்காக பரிதபிக்க கூடியதான பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென், ஆமென். எங்களுடைய பலவீனங்களில் நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களுக்குள் அநேக பலவீனங்கள் இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு, எங்களோடு இருக்கிறதுக்கு பிரதான ஆசாரியர் எங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார் எங்களுடைய பலவீனத்தில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு. ஆமென், ஆமென். நாங்கள் தேவனுடைய மகத்துவம் என்ன என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய அறிவு, அவர் எப்படியாப்பட்டதான தேவன், அவருடைய மகத்துவங்கள் என்ன, அவர் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் எம்மாத்திரம் கர்த்தர் என்னை நினைப்பதற்கு. ஆமென். நான் எம்மாத்திரம், நான் எப்படி ஆண்டவரே நீர் என்னை நினைப்பதற்கு
நான் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த ஒரு உமக்கு தகுதியான எதுவுமே என்னிடத்தில் இல்லை, நான் எம்மாத்திரம் நீர் என்னை நினைப்பதற்கு. ஆமென். ஆனாலும் கர்த்தர் எங்களை நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அவர் மீட்க வேண்டும் என்று நினைக்கிறார். எங்களுடைய சுதந்திரத்துக்காக கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். நாங்கள் செல்ல வேண்டிய இடம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படியானால் அன்று கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்ததான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்துக்குள் நாங்கள் அனுதினமும் அமருகிறோமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாங்கள் செல்லுகிறோமா? அவர் எங்களுக்கு பெற்று கொடுத்த அவருடைய பெரியதான விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொடுத்து அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு எங்களுக்கு பெற்று கொடுத்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாங்கள் செல்லுகிறோமா? அந்த ஸ்தலத்துக்குள் கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோமா என்று நாங்கள் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்னும் போது ஜெபத்தை அநேக வகையாக பிரிக்கலாம். உங்களுடைய விண்ணப்ப ஜெபங்கள், துதி, நமஸ்காரங்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாமே நாங்கள் ஜெபங்களாக குறிக்கிறோம். நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்களுடைய வேதத்தில் ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் தோற்று போனவர்கள் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய கிருபாசண்டையில் அமர்ந்த ஒருவரும் ஒருபோதும் அங்கு தோற்று போனதா சரித்திரமே இல்லை. பிரியமானவர்களே, எங்களுக்கு தேவனுடைய சமூகம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நாளில் நான் ஏன் எடுத்தேன் என்றால், என்னுடைய ஆவியில் ஆண்டவர் பேசினார், ஜெபிக்கும்படியாக கர்த்தரை ஜெபிப்பதற்கு நீர் ஊக்குவிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் எங்களுக்கு இந்த பொல்லாதார காலகட்டத்தில் உலகம் மிகவும் பொல்லாத ஒரு பெரிய ஒரு ஆபத்தான, எங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில், அந்த சமூகத்தில், அந்த நிலவரங்களில் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி புரிகிறது என்று தெரியாது எனக்கு. ஆனாலும் நீங்கள் பெற்றோர்களாக யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் முகம் கொடுக்கிறதான நிலைமைகளை யோசித்து பாருங்கள், சமுதாயங்களை பாருங்கள், சமுதாயத்தின் சீர்கேட்டை நீங்கள் பாருங்கள். எப்படியான எங்களுடைய பிள்ளையை எந்த இடத்தில் விசுவாசத்தோடு அனுப்ப முடியும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய வாயினால் நாங்கள் சொல்லி அல்லது வேற ஒருவரிடத்தில் என் பிள்ளைகளுடைய பிரச்சனையை சொல்லி, என்னுடைய பிரச்சனையை சொல்லி, என்னுடைய பிரச்சனைகளுக்கு வேறொரு நபரிடத்தில் எனக்கு தீர்வு இல்லை, ஒரு தீர்வு இருக்கிறது, அந்த கிருபாசண்டை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எங்களுக்குள் தீர்வு இருக்கிறது. ஆமென், ஆமென். ஜெபம் என்ற போது நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்கள் விரும்புகிற, நாங்கள் அதிகமாக நெருங்கி கிட்டி இருக்கிறதான ஒருவரிடத்தில் எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய கவலைகளை நாங்கள் சொல்லுகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? எங்களோட நெருக்கமாக பழகுகிற இடத்தில் சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர்கள் வேறு யாருக்கும் அதை சொல்ல மாட்டார்கள், எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்ன, நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை, அப்படியான ஒரு உறவை இயேசு கிறிஸ்துவோடு கட்டி எழுப்பும் போது எங்களுக்கு வேறொரு நபர் எங்களுடைய கவலையை சொல்வதற்கு தேவையில்லை. ஆமென். எங்களுடைய பிள்ளைகளின் குறையை சொல்வதற்கு வேறு ஒருவர் எங்களுக்கு தேவையில்லை. என பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென். கிருபாசண்டை இருக்கிறது, மகா பரிசுத்தம் ஸ்தலம் இருக்கிறது. அந்த இடத்தில் நாங்கள் போய் அமருகிறதான வேளத்தில் தேவனுடைய பிரசன்னம் வெளியரங்கமாய் அங்கு இறங்குகிறதே, அங்கு அந்த காரியங்களை நடப்பிக்கிறதே நாங்கள் காண்கிறதா இருக்கிறோம். ஆமென், ஆமென். தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் சில காரியங்களுக்கு நான் போராடி இருக்கிறேன். ஆனாலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதான நேரத்தில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறதை நான் அநேகமாய் உணர்ந்திருக்கிறேன். ஆமென். இந்த ஜெபத்தில் வல்லமையை உணராமல், ஜெபத்தில் எதுவுமே பெற்றுக்கொள்ளாமல் அல்ல நான் உங்களிடத்தில் பேசுவது. ஆமென். ஜெபத்தின் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஆமென், ஆமென். சத்தமாக ஆமென், ஆமென். ஜெபத்துக்கூடாக செய்ய முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்ய முடியும் என்றால் எங்களுடைய ஜெபத்துக்குள்ளாக அனைத்து காரியங்களையும் அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த கிருபா சண்டைக்குள்ளாக சொல்லுவது, எங்களுடைய பிரச்சனையை சொல்லுவதற்கு, எங்களுடைய துக்கங்களை, கவலைகளை நாங்கள் பழக்கி கொள்ளும் போது நாங்கள் ஒரு நண்பரை, ஒரு தோழியை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய கண்ணீரை சொல்வதற்கானாலும் நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கிருபா சண்டைக்குள்ளாக நீங்கள் அமர்ந்து
நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி உங்களுடைய கண்ணீரை அவரிடத்தில் சொல்லுகிறதான நேரத்தில் அவருடைய தொடுகையை நீங்கள் காண்பீர்கள். ஆமேன். சீக்கிரமாக பதில் வரும். ஆமேன். சீக்கிரமாக பதில் வரும். சீக்கிரமாக எந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பதில் இல்லையோ கிருபா சண்டைக்குள்ளாக போங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நான் உங்களுக்கு பின்பதாக நான் காண்பிக்கிறேன். தேவனுடைய தொடுகை வரும் வரை பிரசன்னத்தில் இருந்து தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் எழுந்திருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எங்களை அழைத்தது அவருடைய மீட்புக்காக. அதற்காக இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் சவால்கள், பிரச்சனைகள், அநேக காரியங்கள் எங்களுக்கு வரும் பிரியமானவர்களே. ஆனாலும் நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அதற்கு முகம் கொடுத்து தைரியமாக தேவனுடைய மீட்புக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமாயிருக்கிறது. ஆமென். சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் இல்லை. சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் இல்லை. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5:14 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 யோவான் 5:14 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறதில்லை. வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். திரும்ப வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த இடத்தில் அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஏதாவது கேட்போமா இருந்தால், ஆமென், எங்களுக்கு ஒரு தைரியம், எங்களுக்குள்ளாக விசுவாசம் வருகிறது. நான் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டேன், இந்த ஜெபம் எனக்கு கேட்கப்படும் என்றதான இருதயத்துக்குள் ஒரு சமாதானம் வருகிறது. சில ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் இல்லை. சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பதில் இல்லையே. ஆனாலும் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளின் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, பழக்க வழங்குகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா இருந்தால் கர்த்தர் கட்டாயம் பதில் கொடுப்பார். அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளையை தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய், ராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் வளர்ப்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆனாலும் சில காரியங்கள் எங்களுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்பதில்லை. நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 4வது வசனம். சங்கீதம் 34 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய சமூகத்துக்குள் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை செய்து முடிப்பார், கேட்பார். நாங்கள் செபிக்கிற ஜெபங்கள் அவருக்கு கேட்கிறது. நாங்கள் செபிக்கிற ஜெபங்கள், சில ஜெபங்கள் எங்களுக்கு கால தாமதமாக கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அவருக்கு ஒரு டைம் இருக்கிறது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு. பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். பாடுவதற்கு, அவரை புகழுவதற்கு, அவருடைய குணாதிசயங்களை வர்ணிப்பதற்கு, அவர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் மறந்து போகக்கூடாது. நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சி, சந்தோஷமே எங்களுக்கு தேவ பலமாய் இருக்கிறது. ஆமென். மனமகிழ்ச்சி தேவ பலனாய் இருக்கிறது. தேவனுக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவருடைய சமூகத்துக்குள்ளாக, அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால் ஜெபித்து விட்டு அந்த பிரச்சனை குறித்து யோசிக்காமல் மறுபடியும் சுமந்து கொள்ளாமல் நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதான நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சில நேரங்களில் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதற்கு தாமதமாக இருக்கிறது. சில நேரங்களில் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க தாமதமாக இருக்கிறது. எருசலேம் சபைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்கள், இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்ததான நாட்களில் எருசலேம் சபைக்கு இயேசு கிறிஸ்து அநேக தரம் போய் வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த எருசலேம் வாசல் அருகே புறவி முடவன் ஒருவன் இருந்தான். நிறைய பேருக்கு அந்த கதை தெரியும் உங்களுக்கு.
அற்புத கூட்டத்தில் நாங்கள் அநேக தரம் பேசுகிறதான வார்த்தை. அந்த எருசலேம் சபையில் வாசல் அருகே பிறவி குருடன் இருந்தான். இயேசு கிறிஸ்து சபைக்கு போயிட்டு வந்ததான வாழ்ந்ததான காலகட்டத்தில் குருடன் அங்கு இருந்திருக்கிறான். ஆனாலும் இயேசுவுக்கு பிறகு, இயேசுவின் மரணத்துக்கு பிறகு, இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் ஊழியம் செய்ய அவர்கள் எழுததான காலகட்டத்தில் பேதுருவும் யோவானும் கூடாகவே அங்கு முடவன் சுகமடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கூடாக? இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து குருடரை சுகமாக்கினார், மரித்தவர்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார், இயற்கைகளை ஆளுகை செய்தார், அநேக அற்புத அடையாளங்களை செய்த இயேசு கிறிஸ்து அந்த முடவனை கண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து சபைக்கு சென்ற நேரத்தில் அந்த முடவன் அங்கு இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் அந்த முடவனுக்கு ஒரு நேரம் இருந்தது. ஆமென். பேதுருவும் யோவானும் அங்கு சபைக்கு செல்லுகிறதான நேரத்திலே அவன் சுகமடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்காத தேவன் அல்ல. அது சமூகத்தில் உண்மையாய் அமருகிறதான ஒவ்வொருவருக்கும் அவருடைய பதில் சீக்கிரமாய் வருகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் அமருகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பதில் சீக்கிரமாய் வருகிறது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லது. நாங்கள் பார்ப்போம், தேவனுடைய ஜெபமானது, எங்களுடைய ஜெபமானது எப்படி தேவனுடைய தொடுகையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று. நாங்கள் ஜெபிக்கிறதான நேரத்தில் நாங்கள் தேவனுடைய பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய கிருபாசண்டையில் அவருடைய சமூகத்துக்குள்ளாக அமர்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தேவனுடைய தொடுகை எப்படியாக வருகிறது என்று நாங்கள் பார்ப்போம். தானியேலை நீங்கள் திருப்பி போலுங்க. தானியேல் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தானியேல் வந்து அடிக்கடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிறதான ஒரு நபர். உங்களுக்கு தெரியும், ஒரு நாளில் 3 வேளை ஜெபிக்கிறதான ஒரு புருஷனாக இருக்கிறான் தானியேல். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 3 வேளை ஜெபம் பண்ணாரு. தானியேல் அடிக்கடி அவர் தேவனுடைய கிருபாசண்டைக்கு போயிடுவார். இந்த இடத்துல கிருபாசண்டைக்கு போயிட்டார். தானியேல் கிருபாசண்டையில் போயிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்ப குட்டிகளுக்காக அல்ல. அவர் ஜெபிக்கிறார் என்னுடைய பாவத்துக்காக. யார்? ஜனங்கள் செய்த பாவங்களை தன்னுடைய பாவங்களாக ஏற்றுக்கொண்டு, இந்த ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக கர்த்தாவே நீ மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அவருடைய ஜெபம் ஒரு உருக்கமான ஜெபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்தில் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை நாள் ஜெபிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் 21 நாள் ஜெபிக்கிறார். 21 நாள் ஜெபிப்பதற்கு காரணம் பதில் இல்லை, இன்னும் வரல. ஆனால் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நீ ஜெபித்த உடனே பதில் வந்தது என்று. நான் அதை பேசவில்லை, அது பெரிய ஒரு காரியம். ஜெபித்த உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது உண்மை. அது தானியேலிடத்துக்கு வருவதற்கு 21 நாள் ஆனது. அது வேறொரு பிரசங்கம் ஆகிறோம். அதையல்ல இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அவன் 21 நாள் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இந்த வார்த்தையில் அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே பதில் வருகிறது. ஆமென். அவன் ஜெபித்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவன் எழும்பி அவன் படுக்க அறைக்கு போகலை, அவன் வேறு ஸ்தலத்துக்கு போகலை, அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது விளங்குது? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அங்கே சின்ன பிள்ளைங்களை பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்களை சிரிக்காதீங்க. வீட்டில் போய்ட்டு கொஞ்ச நேரம், ஒரு சிறிது நேரம் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற பேசுகிற நேரத்தில் நீங்கள் செவி கொடுங்க. கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளை அமைதியாக்கி பழக்குங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக. இந்த இடத்தில் தானியேல் பாருங்க, எழுந்து போகல, கிருபாசண்டையில் அமர்ந்து. அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லுது. 21வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேளையில், அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே
தரிசனத்தில் தான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து அந்திபலியின் நேரமாக வேளையில் அவனை தொட்டார். ஆமென். தாவீது எத்தனை நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்? தானியேல் எத்தனை நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்? 21 நாள். எத்தனை நாள்? 3 நாள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வேணான்னு போயிடும். நமக்கு பதிலே இல்லை ஆண்டவரே. நாங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் சிஸ்டர். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க ஜெபிக்காமல் இல்லை சிஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிறோம், பதில் இல்லை, கண்ணீர் துக்கம்தான், மாறவே மாட்டேங்கிறான், அவன்கிட்ட நிலைமை அப்படியே தான், என் குடும்ப நிலைமை இப்படியே தான் நிறைய பேர் சொல்கிறத நாங்கள் கேட்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் பதில் வரும் வரை, தொடுகை வரும் வரை, கர்த்தருடைய தொடுகை கிடைக்கும் வரை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது போகுது இருதயத்தில்? என் இருதயத்துக்கு போனிச்சின்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. இருதயத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை நான் சும்மா என்னுடைய பலத்தினால் அல்ல நான் பேசுகிறேன், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதான வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய தொடுகை எங்களுக்கு வரும் வரை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கிருபை சண்டைக்குள்ளாக நாங்கள் அமர்ந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு பதில் இல்லை. அதுதான் ஏன் பதில் இல்லை? சோர்ந்து போயிடுறோம். ஏன் பதில் இல்லை? அங்கே தானியேல் சோர்ந்து போயிருக்கலாம். தானியேல் 21 நாள் ஜெபிக்கிறாரு. 21 நாள் இரவும் பகலும் தன்னுடைய ஜனங்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே. நீங்கள் பாருங்க, தானியேல் 9:17 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது இப்படியாக: இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். 17 தானே வாசிச்சேன். அந்த இடத்தில் பாருங்க, அவன் எப்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி கெஞ்சுதலை, அவனுடைய கெஞ்சுதலை, விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு தானியேல் கெஞ்சுறாரு ஆண்டவரை. தானியேல் என்ன செய்கிறாரு? கெஞ்சுறாரு, பதில் தாங்க ஆண்டவரே. தனக்காக தானியேல் நல்லா தான் இருக்கிறார், சாப்பாடுக்கு குறைவில்லை, உடைக்கு குறையில்லை, நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய பரம்பரைக்காக, தன்னுடைய தேவ ஜனங்களுக்காக அவர் கெஞ்சுறார் தேவனை நோக்கி. கிருபா சண்டையில் அமர்ந்து கொண்டார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அமர்ந்து கொண்டு கெஞ்சுறாரு. அப்படி கெஞ்சுற நேரத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்தை 9வது வாசித்து பாருங்கள். அழகாக செபிக்கிறார், கர்த்தரிடத்து என்னென்ன காரியத்தை விண்ணப்பிக்கிறார், என்னென்னமோ சொல்லுறார். அவர் சொல்லுறாரு. அவர் 21 நாள் காத்திருந்து இரவும் பகலும் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அமர்ந்திருந்த வேளையில் கர்த்தர் தொடுகை, ஆமென், அவருடைய தொடுகையை காணும் வரும் எங்களுடைய செபம் பலனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். எலியாவின் செபத்தை பாருங்க. எலியா எப்படி செபிக்கிறாரு? அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? எப்படியாப்பட்ட மனிதன் அவர்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறாரு. எப்படி பலமுள்ளதான மனிதனாக இருக்கிறார். ஆமென். எலியாவுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் முடியும். நாங்களும் இன்று எலியாக்கள். ஆமென். ஆனால் ஏன் எங்களுக்கு எலியாவை போல மாற முடியவில்லை என்றால், எங்களுடைய ஜெபம் ஏன் வானத்தின் அக்கினியை இறக்க முடியவில்லை என்றால், ஏன் தேவனுடைய தொடுகை எங்களுக்கு உணர முடியவில்லை என்றால், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை எங்களுக்கு. தானியேல் காத்திருந்தது போல இரவும் பகலும் காத்திருந்தான். 21 நாள் தொடர்ந்து ஒரு விண்ணப்பத்துக்காக அவன் காத்திருக்கிறான். அன்று எலியா வானத்தில் அக்கினியை அனுப்பினது. நாங்கள் எலியாவை குறித்து பேசுகிறோம். அந்த எலியாவின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான் என்று. ஆமென். அப்போ அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாச ஜெபம் எங்களுக்கு இருக்கா? அந்த விசுவாசம் எங்களுக்கு ஜெபம் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு முடியும் வானத்திலிருந்து அக்னியை இறக்குவதற்கு. ஆமென், ஆமென். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரங்களில் பெரிய ஒரு மழை வந்தது. எங்களுடைய பிரதான போதகர் புல்பீட்டுக்கு போயிட்டு அந்த மலையை அதட்டி ஜெபித்தார். ஆண்டவரே, இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, இந்த மலை எங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மலையை நீ நிறுத்தும் என்றார். எத்தனை பேர் அதை கண்டீர்கள்? மலை நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன். ஆமென். தேவ சமூகத்தில் நாங்கள் இருப்பதற்கு, தங்கி இருப்பதற்கு
காத்திருப்பதற்கு நாங்கள் பழகி கொள்ளுவோமாயிருந்தால் நாங்களும் எலியாக்கள். ஆமென். நாங்களும் தானியக்கள். ஆமென். ஆமென். தானியலை போல எலியாவை போலவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காரியத்தை செய்ய முடியும். பிரியமானவர்களே, நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக, கிருபை புறப்பட்டு வருகிற கிருபாசன ஸ்தலத்துக்குள்ளாக நாங்கள் தங்கி இருக்கிற நேரத்தில் நாங்கள் பலனாகிறோம், பலவான்களாகிறோம். எங்களுக்கு பேச முடிகிறது. எங்களுக்கு தேவனுடைய நாமத்துக்குள்ளாக அற்புத அடையாளங்களை செய்ய முடிகிறது. அவருடைய கிருபாசனத்துக்குள்ளாக அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதான நேரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அனைவருமாக ஒரு உயர்ந்த கரகோஷத்தை நாங்கள் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு பிரச்சனை வருகிறதான நேரத்தில், எங்களுக்கு கஷ்டங்கள் சவால்கள் வருகிறதான நேரத்தில் நாங்கள் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் மறந்து போகிறோம். ஒரு பெரிய கதை, நான் சுருக்கமாக அதை நான் சொல்லுகிறேன் நேரம் இல்லாதபடினா, கழுகு தன் முட்டையிடுகிறதான அந்த கூட்டை 3 படிமுறைகளுக்கூடாக அந்த கூட்டை செய்கிறது. கழுகு முட்டையிடும் போது தன்னுடைய குஞ்சுகளுக்காக அது வெளி தோற்றமாக, 3ஆவதாக வெளி தோற்றத்தில் முதலாவதாக செய்கிற அந்த கூடு அங்கு கூறாக வேறு ஏதாவது ஒரு பறவையோ சர்ப்பமோ வந்து தன்னுடைய குஞ்சுகளை பறித்து கொண்டு போக முடியாமல் அங்கு கழுகு கூட்டை அமைக்கிறது. அது 2வது படிமுறையாக அமைக்கிற கூடு வந்து குப்பைகள், நார்கள், சில மரப்பட்டைகளை சேர்த்து 2வது படிமுறையில் இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்காக கூடை அமைக்கிறது. 3வது முட்டையிட போடுகிறதான, குஞ்சு தங்க போகிறதான கூட்டை எப்படி அமைக்கிறது என்றால், அதனுடைய சிறகு மிகவும் வலிமையான சிறகு, ஆனாலும் அதன் நெஞ்சு பகுதி மிகவும் பஞ்சை போன்றதான ஒரு சிறகுகள் இருக்கிறது. அந்த கழுகு அந்த பஞ்சு போன்ற நெஞ்சில் இருக்கிற சிறகை அங்கு எடுத்து கிழித்து தன்னுடைய குஞ்சுகளுக்கான கூடை 3ஆவதாக அது அமைக்கிறது. அல்லேலூயா, அழைக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு வருகிறது. ஆமென். அந்த பாதுகாப்பை கர்த்தர் எங்களுக்கு 1வது படிமுறையாக வைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் சொகுசு எங்களுக்கு கிடைக்கும். ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும், உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும். நாங்கள் ஆண்டவரே தெரிவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஜெபம், உடனே ஜெபத்துக்கு பதில் வந்துடும். சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஏன்னா குழந்தைகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிறகு குழந்தைகள், அதை பவுல் சொல்லுகிறார், பால் உண்ணுகிறவர்கள், பாலை குடித்து கொள்ளுகிறவர்கள். அப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக வந்த பிறகு கர்த்தர் 1வது உணவை கொண்டு பக்கத்திலே கொடுக்கிறார். அந்த கழுகு முட்டையிட்டு குஞ்சுகளை போட்ட பிறகு, பொரித்த பிறகு கழுகு தன் குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து உணவு கொடுக்கிறது. கூட்டில் வைத்தே உணவு கொடுக்கிறது. பஞ்சு போன்ற கூட்டில் கழுகு மிகவும் சந்தோஷமாக, அது மிகவும் அதுக்கு மென்மையாய் அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் எங்களை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய சபையில் அப்படியான ஒரு சுதந்திரமான ஒரு அருமையான காரியங்களுக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறார். வைத்த பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த கூட்டு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அது சொகுசாக இருக்கிறது, சாப்பாடு வருகிறது, நான் சாப்பாடு தேட தேவையில்லை, எனக்கு வேறு காரியம் தேவையில்லை என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஒரு இடத்திலேயே நாங்கள் இருப்பதற்கு, அந்த கூண்டுக்குள் வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைமையை கிறிஸ்தவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த கழுகு என்ன செய்கிறது? குஞ்சுகள் பெரிதாகி பறக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும்போது அது 1வது கூட்டில் வைத்ததான அதோடைய சிறகு, பஞ்சு போன்ற சிறகை எடுத்து விடுகிறது. ஆமென். சில கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் இதைத்தான் செய்கிறாரு. ஏன் எடுக்கிறாருன்னு சொன்னால், உலகத்துக்குள்ளே போய் மேலே பறக்கணும், அநேக காரியங்களை கிறிஸ்தவர்கள் காணணும். இதுக்கு கர்த்தர் இந்த பஞ்சை எடுத்தவொடனே கொஞ்சம் வலிக்குது, இப்போ குத்துது குஞ்சுகளுக்கு. பஞ்சில் தானே இருந்துச்சு, கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்சம் கடன் வந்துருச்சு, கொஞ்சம் பற்றாக்குறை வந்துருச்சு, வாழ்க்கை கேள்விக்குறியில் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல சேஃபாக, அப்போ கொஞ்சம் சேஃபாகவே இருக்கிறோம், திரும்ப அந்த கூட்டிலே தான் இருக்கிறோம், ஏன்னா சாப்பாடு கிடைக்குது. திரும்ப என்ன செய்து கழுகு அந்த கூட்டில் இருக்கிற மற்ற
அந்த அந்த குலைகளையும் அந்த நார்களையும் மரப்பட்டைகளையும் எடுத்து விடுகிறது. அங்கு முள் கூர் அதுகளுக்கு உடம்புக்கு வலிக்கிற மாதிரி அந்த கூட்டுக்குள் இருக்கிறது. கடைசியாக அது என்ன செய்தது? தன்னுடைய கூண்டை அது கலைக்கிறது. நாங்கள் வாசிப்போம் உபாகமும் 32வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை. கர்த்தர் இந்த கழுகுகள் கூண்டை கலைக்கிறதான காரியத்தை இப்படியாக பேசுகிறார். உபாகமும் 32 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. கழுகு இப்ப என்ன செய்து? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய கூட்டை கலைத்து. இப்ப என்ன செய்து? குஞ்சு பெருசாகிருச்சு. இப்ப கர்த்தருடைய சபைக்குள்ளாக வந்து வார்த்தையில கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இப்ப ஜெபிக்கிறோம் நாங்க. இப்ப கர்த்தருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை கொஞ்சம் நாங்க கண்டுட்டோம். இப்ப கண்ட பிறகு நாங்கள் அதுக்குள்ளேயே வரையறுக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தருக்கு வேணும் நம்ம மேல பறக்கணும். ஆமென். கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து மேலே பறக்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு கிறிஸ்தவனாய் ஊழியத்தை செய்வதற்கு, மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவனுக்கு வெளிச்சமாய், எங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி ஒரு உப்பாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிற நேரத்தில் நாங்கள் ஓரிடத்திலேயே அமர்ந்திருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. இந்த இடத்தில் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல எங்களுடைய கர்த்தர் எங்களை சுமந்து கொண்டு போகிறார். ஆமென். இதுதான் எங்களுக்கு வர பிரச்சனைகள். இதுதான் சில காரியங்கள் கர்த்தர் கொண்டு வராரு. நமக்கு ஜெபிக்க நம்ம ஜெபம் இல்லை. எங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் நாங்கள் ஜெபிக்க நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவரை கூப்பிடுவதற்கு ஒரு 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 சிந்தனையே வரும். அப்பதான் கர்த்தரையே ஞாபகத்துக்கு வரும் எங்களுக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சவால்கள் வரும்போது பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போவதற்கல்ல, கர்த்தர் எங்களுக்கு பிரச்சனையை அனுபவிப்பது. எங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு பிரச்சனையாக அமைகிறது. சில காரியங்கள் சில பெற்றோருக்கு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பிள்ளைகள் பிழையான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதை எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்தலம் எங்களை உருவாக்குகிறது, அந்த ஸ்தலம் எங்களை உருமாற்றுகிறது, அந்த ஸ்தலம் எங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது, அந்த ஸ்தலத்தில் அநேகமான கிருபைகள் எங்களுக்கு பெருகி வருகிறது, எங்களை ஒரு வல்லமை உள்ளவனாக ஆக்குகிறது அந்த ஸ்தலம். கழுகு தன்னுடைய கூண்டை கலைத்து கடைசியில் குஞ்சுகளை மேலே நோக்கி கொண்டு போய் மேலிருந்து கீழே போடுகிறது. போட்டும் அங்கு பறக்க முடியாத பட்சத்தில் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைக்குள்ளாக சுமந்து வருகிற போல் எங்களை கர்த்தர் உங்களை விட்டதான வழிகள் பாதையிலிருந்து உங்களை கர்த்தர் தள்ளிவிட அல்லது உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிட, உங்களை கீழே போட்டு உங்களை ஒன்றுமே இல்லாதவனாய் ஆக்குவதற்கு இல்லை. பிரியமானவர்களே, கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து மேலே பறப்பதற்கே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். விளங்குச்சா உங்களுக்கு? இந்த கதை விரிவாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். எனக்கு நேரம் இல்லை. இன்னும் சில காரியங்கள் உங்களுக்கு நான் காட்டித்தர இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் சொன்ன கதைக்கு சம்பந்தமான வார்த்தையை தான் சொன்னேன். எங்களுக்கு வருகிற இடுக்கங்கள், பிரச்சனைகள், எங்களுக்கு வருகிற சோதனைகள் ஒரு காரியமே இல்லை. ஏனென்றால் எங்களை கர்த்தர் சுமந்து செல்லுகிறார். எங்களுக்கு அனுமதித்த சில பிரச்சனைகள், நாங்கள் முகம் கொடுக்கிற சில காரியங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போவதற்கல்ல, தேவனுடைய சமூகத்துக்குள் அமருவதற்கே நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். பவுல் பழகி இருந்தால் அதுதான் சொல்லுகிறார். பவுல் பார்த்தவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார்.
என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் கர்த்தருடைய விசேஷமான ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில காரியங்கள் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும், சில காரியங்கள் நாங்கள் செதுக்கப்பட வேண்டும், சில காரியங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்படியான சந்தர்ப்பங்களில் சில சவால்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வரும்போது கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். எங்களை உருவாக்குவதற்கே அல்லாமல், எங்களை மேலே கொண்டு செல்வதற்கே அல்லாமல், எங்களை கழுகு போல சுமந்து கொள்ளுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம். மாற்கு 4ஆம் அதிகாரம் 35வது வசனம் 41வது வசனம் வரை நாங்கள் சீக்கிரமாக வாசிப்போம். மாற்கு 4ஆம் அதிகாரத்தில் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரும்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் படகில் பயணம் செய்கிறதான சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரிந்ததான ஒரு கதை தான் இது. உண்மை சம்பவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து படவில் இருக்கிறார். அங்கு இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கிறதான நேரத்தில் அங்கு இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் வந்த புயல் காற்றின் நிமித்தமாக பயப்படுகிறார்கள். மரண பயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்கள் மீனவர்களின் நிமித்தம் இவர்கள் சாதாரணமாக வருகிறதான புயல் காற்றுக்கு பயப்படாதவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அங்கு அவருடைய வாழ்வாதாரம், அங்கு கடலிலே அவர்கள் வாழ்ந்தவர்களாய், மீன் பிடித்தவர்களாய், அவர்களுடைய தொழில் அப்படிப்பட்டதாய் இருந்தது. ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. அங்கு கடுமையான புயல் காற்று வீச தொடங்குகிறது. சீசர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். மரண பயம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கிறதான நேரத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். நாங்கள் பயந்து பிரச்சனைகளை வேறு வழிகளில் நாங்கள் தேடுகிறோம். வேறு மனிதர்களிடத்தில் தேடுகிறோம். வேறு மனிதர்களிடத்தில் எங்களுடைய உதவிகளை தேடுகிறோம். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து படகில் நித்திரையாக இருந்த நேரத்தில் இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து இடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், உமக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மரிக்க போகிறோம், எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, இந்த கடலிலே எங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்று அவர்கள் யோசித்து, அவர்கள் கலக்கம் அடைந்து, அவர்கள் வியந்து போய் பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கொண்டு போகிறார்கள். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து கேட்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம், நீ பார்த்து கொண்டு இருக்கிறீரே. நாங்கள் சொல்லுவோம், கண் இருக்கா ஆண்டவரே? இவ்வளோ பிரச்சனைக்கு முகம் கொடுக்குற, கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லாம் கேட்போம். நாம என்ன, ஆண்டவருக்கு எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி அவருடைய கை குறுகி போவதில்லை, அவருடைய கண் தெரியாமையும் இல்லை, அவருடைய காது மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. எங்களுடைய அக்கிரமங்களே அவரையும் எங்களையும் பிரித்திருக்கிறது. ஆமென். எங்களுடைய அக்கிரமங்களே அவரையும் எம்மையும் பிரித்திருக்கிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த ஸ்தலம் இல்லை, அங்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லை, செவிகள் கேட்க கர்த்தர் பேசுவதற்கு இல்லை. ஒரே ஒருவர் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல முடியும். பிரியமானவர்களே, எங்களுடைய அக்கிரமங்களை, அநியாயங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை கிழித்து கொண்டு, தன்னை உரித்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை, மார்க்கத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை போய் எழுப்புகிறார்கள், மடிந்து போகிறோமே என்று. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார். ஆங்கில வேதத்தில் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்களுக்கு இன்னுமா விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்னுமா விசுவாசம் இல்லை?
ஆங்கில வேத மொழிபெயர்ப்பு அப்படித்தான் சொல்லுது. ஏன் ஆண்டவரே அப்படி கேட்கிறாரு சீசர்களை பார்த்து? அடே, என்னோட கூட இருந்து சுகப்படுத்தினேன், முடவனை எழுப்புனேன், மரித்த லாசரஸ் எழுமுனா, எத்தனையோ காரியங்களை என்னோடு இருந்து அற்புத அடையாளங்களை கண்ட நீங்க ஏன் பயந்து போனீங்க? ஏன் இந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் கேள்வி கேட்குறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ சமூகம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்லுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தை கேட்கிறார், இன்னும் விசுவாசம் இல்லையா உங்களுக்கு? மறந்து போய்விடக்கூடாது. எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை கொண்டு அந்த வழிகளை நாங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த இடத்தில் இருக்கிற அநேகர், உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருந்ததான வழி, ஆரம்பத்தில் இருந்த உங்களுடைய நிலைமை தெரியும், எந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கினார் என்று உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். எப்படி சொல்லுவேன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, இங்கே நிற்க எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு பேசும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலம் அதையே செய்கிறது. ஆமென். இயலாதவனை, பலவீனவனை, பலவீனமானவனை, பலவீனமானவனை பலனுள்ளவனாக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென். பலவீனவனை எழுந்து நிற்க செய்யும், பேச செய்யும் பிரியமானவர்களை கிருபாசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி பேசுகிறவன் அல்ல பிரியமானவர்களை. சிறு வயதில் எனக்கு பேசுவதற்கு வராது. அதிக வார்த்தைகள் திக்கும், தெளிவே இல்லை, தெளிவாக பேசவே முடியாது. என்னுடைய இந்த வார்த்தைகள் சரியாக வராதது நிமித்தம் என்னை ஸ்கூலில் சேர்க்கலை எங்கள் அம்மா அப்பா. 7 வயது, 1ஆம் ஆண்டு படிக்கும்போது 7 வயது, ஏனோ தானோ என்று தான் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா எனக்கு பேச வராது. அல்லேலூயா. இன்று எப்படி பேசுகிறேன்? கர்த்தருடைய வார்த்தையை பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம், அவருடைய கிருபா சண்டைக்கு போய் அமர்ந்திருக்கிற யாரையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். பலவீனன் அதி நிமித்தமாகவே நான் பலவானன் என்று சொல்லுவான். அல்லேலூயா. தகுதி இல்லாதவனை தகுதி உள்ளவனாய் ஆக்குவார் என் தேவனுடைய சமூகம். நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு தகுதி இல்லை என்று, நீங்கள் நினைக்காதீங்க தகுதி இல்லை என்று. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த இடத்தில். என்ன தெரியுமா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டதான ஸ்திரீ, தீட்டு உள்ளவள் என்று அங்கிருந்த சமுதாயம் அவளை ஒதுக்கி வைத்து இருக்கும். ஏன்னா அவளிடம் இருந்து அநேக பணங்களை செலவழித்து அநேக மருந்துகள் பாத்துகிறைகள் பார்த்து குணமாகாத ஒரு ஸ்திரீ குணமடைந்தாள். அல்லேலூயா. குணமடைவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன என்றால், அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து செல்லுகிறதான நேரத்தில் இவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. இவள் இருதயத்தில் நினைத்தால், நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டால் நான் சுகம் அடைவேன் என்று ஜெபத்துக்கூடாக ஒரு பெரிய விசுவாசத்தை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அனுபவித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபித்தால் பத்தாது, எங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாச ஜெபம் இல்லாவிட்டால் காரியங்களை வாய்க்க பண்ணாது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அந்த இடத்தில் போய் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவள் நினைத்த தருணத்தில், அந்த வஸ்திரத்தை அவள் தொடுகிறதான நேரத்தில் வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஆமென். அவள் சுகமடைகிறாள். இதில் என்ன ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய விசுவாச ஜெபம் தேவனுடைய வல்லமையை புறப்பட செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய விசுவாச ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை புறப்பட செய்கிறது. நீங்கள் விசுவாசமாய் தேவ சமூகத்தில் அமருங்கள், நீங்கள் பலப்படுவீங்கள். ஏனென்றால் எங்களுடைய ஜெபம் அந்த கிருபாசனை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாங்கள் நின்று கொள்வோமா இருந்தால் அது எங்களை வெட்கப்படுத்தாது, அது எங்களை உயர்த்துமே தவிர அங்கு கர்த்தருடைய காரியங்களை நடப்பிப்பதற்கு எங்களுடைய ஜெபம் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிகுதியான பகுதியை போதகர் இடத்தில் நான் கொடுக்கிறேன். பிரியமா